மஹிந்த ராஜபக்ஷ பயன்படுத்திய ரகசிய அறைக்குள் வந்து சென்ற இளம்பெண் குருநாகலில் பிக்கு வெளியிட்ட பரபரப்பான சம்பவம். நேற்றைய தினம் துரத்திச் சென்ற போலீசாரை இடித்துவிட்டு தப்பித்த சிறிய ரக லொரியின் உரிமையாளர் துரத்திச் சென்று கைது செய்த இராணுவத்தினர் குறித்த நபருக்கு சிறைக்குள் இன்று நேர்ந்த நிலை. ரயில் பாதையில் ஓடிவந்த முச்சக்கர வண்டி இணையத்தில் வைரலாகும் சம்பவம். களத்தில் இறங்கிய போலீசார். மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் பலியான பாடசாலை மாணவன் இறுதிச் சடங்கில் வீதியில் சென்ற மக்களை கொலை செய்ய முயற்சி, பலரை கைது செய்ய நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. ரணிலின் திடீர் முடிவு, வெளிப்படையான அறிவிப்பு. ரணிலை போட்டியாக நினைத்த அரசியல்வாதிகளுக்கு இன்ப அதிர்ச்சி செய்தி. பாரிய மீன்களுடன் தென்னிலங்கை மீனவர்கள் அதிரடி கைது, கைதுக்கான திடுக்கிடும் காரணம். தன் நாய்க்குட்டிகளை நாட்டின் விலையுயர்ந்த காரில் ஏற்றி அழகு பார்த்த வர்த்தகர், ரோல்ஸ் ராய்ஸால் வந்த சிக்கல். நான் முட்டாளல்ல என்று தொழிலதிபர் டட்லி சிறிசேன பதிலடி. சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டவர் நேற்றிரவு கட்டுநாயகவுக்கு கொண்டு வரப்பட்டார். வெளியான குற்ற காரணங்களால் அதிர்ச்சி. நேற்றிரவு கிளிநொச்சியில் கோர விபத்து, பரிதாபமாக பலியான குடும்பஸ்தர். நள்ளிரவில் வீட்டை தட்டிய யானை, பின்னர் நடந்த சோகம். தமிழர் பகுதியில் சம்பவம். பாடசாலைகளில் ஆரம்பமாகி வரும் விளையாட்டுப் போட்டிகள், அதிகாலையில் இடம்பெற்ற மரதனோட்ட நிகழ்வு. நுவரெலியாவின் உறைபனி, வரலாறு காணாத குளிரில் உறையும் தென்னிலங்கை வாகன ஓட்டுநர்களுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை. வடக்கு கிழக்கு உள்ளிட்ட பல பகுதிகளில் நாளை தினம் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை. இனி தொடர்வது விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் கண்டி பிரதான வீதியில் வவுனியா கலுக்குன்னமடுவு பகுதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகளை மோதிவிட்டு தப்பிச் சென்ற லொரியின் சாரதி ஒருவர் நேற்று காலை கைது செய்யப்பட்டார். கட்டளையை மீறி பயணித்த சிறிய லொரி ஒன்றை போலீஸ் அதிகாரிகள் இருவரும் பின்தொடர்ந்து சென்றபோது லொரியின் சாரதி போலீஸ் அதிகாரிகளை விபத்துக்குள்ளாக்கிவிட்டு தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவித்தனர். மோட்டார் சைக்கிளை விபத்துக்குள்ளாக்கிய போது போலீஸ் அதிகாரி இருவரும் தூக்கி வீசப்பட்டு வீதியின் ஒரு ஓரத்தில் விழுந்துள்ளதோடு மோட்டார் சைக்கிள் லொரியில் சிக்கி இழுத்துச் செல்லப்படும் காட்சி பின்னால் வந்த வாகனத்தில் இருந்த ஒருவரின் கையடக்க தொலைபேசியில் பதிவானது. லொரியில் மோட்டார் சைக்கிள் சிக்கிக் கொண்டமையால் லொரியை வீதியில் கைவிட்டு சாரதி காட்டுப்பகுதிகள் தப்பிச் சென்றுள்ளார். பூஓய பாலத்திற்கு அருகில் உள்ள ராணுவ முகாம் திசையில் சந்தேக நபர் தப்பிச் சென்ற போது ராணுவத்தினரை கைது செய்தனர். விபத்தில் காயமடைந்த 2 போலீஸ் அதிகாரிகளும் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதோடு அவர்களின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரையும் லொரியையும் வவுனியா நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதோடு சம்பவம் தொடர்பாக இரட்டைப்பெரியகுளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தென்பகுதியில் வாகன நெரிசலின் காரணமாக ரயில் பாதையில் முச்சக்கர வண்டி சென்ற சம்பவம் வைரலாக பரவியுள்ளது. குறித்த சம்பவம் இணையத்தில் பரவியதையடுத்து ஆபத்தான முறையில் வாகனத்தை செலுத்திய குற்றச்சாட்டில் முச்சக்கர வண்டியின் உரிமையாளர் கைது செய்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குருநாகல் நகரில் அமைந்துள்ள பிரபலமான விகாரையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அதிசொகுசு அறை ஒன்றை பயன்படுத்தியதாக பௌத்த தேரர் ஒருவர் பரபரப்பான தகவல்களை வெளியிட்டுள்ளார். இந்த அறை தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், குறித்த அறையில் மஹிந்த ராஜபக்ஷ இரவு தங்கியதில்லை என்றும், ஆனால் அவசரமாக வந்து பல மணி நேரம் இருப்பார் என்றும், அவர் வருவதற்கு முன்னர் விகாராதிபதிக்கு அறிவித்த பின் நாங்கள் தான் சுத்தம் செய்து எல்லா ஏற்பாடுகளையும் செய்வோம். அவர் இங்கு வந்த பின்னர் விருந்து இடம்பெறுவதால் எங்களுக்கு இந்த பக்கம் வர முடியாது. நாங்கள் எமது அறையில் இருந்து வெளியில் வரமாட்டோம். அறையில் அதிசொகுசான கட்டில் மெத்தை போடப்பட்டுள்ளது. குளிரூட்டியும் பொருத்தப்பட்டது. அறையின் உட்கட்டமைப்புகள் அதிசொகுசான விலை உயர்ந்த பொருட்களால் அமைக்கப்பட்டது. அந்த அறையிலிருந்து யாரும் அறியாத வண்ணம் வெளியில் செல்லக்கூடிய சிறிய கதவு ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது. அறைக்குள் வருவதற்கான நுழைவாயிலில் அமைக்கப்பட்டிருக்கும் இரும்பு கேட்டை பூட்டினால் உள்ளே வாகனம் இருப்பது மற்றும் ஆட்கள் இருப்பது வெளியில் தெரியாது. மஹிந்த இங்கு வந்துதான் தன்னுடைய ரகசிய விடயங்களில் ஈடுபடுவதாக பிக்கு தெரிவித்தார். மேலும் கசினி என்ற ஒரு பெண்ணும் வந்து தங்குவதாகவும் அங்கு குடியிருந்த கிராமத்து மக்களுக்கு இவ்வாறான ஒரு அறை இருப்பது தெரியாதென்றும் குறிப்பிடுகின்றனர். அத்துடன் 20 வருடங்களாக குறித்த விகாரைக்கு வந்து செல்வது யாருக்கும் தெரியாதென்றும், ஆனால் அங்கிருக்கும் சிரேஷ்ட பிக்கொருவர் இதை மறைப்பதற்காக பல கருத்துக்களை தெரிவித்து ஊடகவியலாளர்களை திசை திருப்பும் செயற்பாட்டில் ஈடுபட்டதை அவதானிக்க முடிந்ததாக தெரிவித்தார். இந்த விகாரையில் அமைக்கப்பட்டிருக்கும் அனைத்து சட்டங்களையும் மஹிந்த ராஜபக்ஷ திறந்து வைத்ததாக குறித்த பிக்கு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹொரணையில் நடத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் பந்தயம் ஒன்றில் 17 வயது மாணவர் ஒருவர் உயிரிழந்த விவகாரத்தில் பலரை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஹொரணையில் நடைபெற்ற மோட்டார் வாகன பந்தயத்தில் பங்கேற்ற போது காரில் மோதி குறித்த
நபர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து இடம்பெற்ற மாணவனின் இறுதிச் சடங்கு ஊர்வலத்தின் போது உயிருக்கு ஆபத்தான முறையில் மோட்டார் சைக்கிள் ஓட்டிய 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டோர் எதிர்வரும் பிப்ரவரி 6ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க ஹொரணை பிரதான நீதவான் சந்தன கலன் சூரிய நேற்று உத்தரவிட்டார். இதையடுத்து ஹொரணை பலப்பிட்டிய பகுதியைச் சேர்ந்த கவிந்த் தில்ஷான் மற்றும் வல்பிட்டிய பகுதியைச் சேர்ந்த மனுஷ ஆதித்யா ஆகியோர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இறுதிச் சடங்கு ஊர்வலத்தின் போது பொதுச்சாலையில் ஒரே சக்கரத்தில் மோட்டார் சைக்கிளை கவனக்குறைவாக ஓட்டியதன் காரணமாக போக்குவரத்து போலீஸ் பிரிவால் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். அத்துடன் இறுதிச் சடங்கு ஊர்வலத்தின் போது ஒரே சக்கரத்தில் மோட்டார் சைக்கிள் ஓட்டிய மற்ற இளைஞர்களை முரளிந்த மாணவன் பங்கேற்ற மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் ஈடுபட்ட 12 பேரையும் உடனடியாக கைது செய்யுமாறு நீதிவான் உத்தரவு பிறப்பித்தார். அத்துடன் சட்டவிரோதமாக இத்தகைய போட்டிகளை ஏற்பாடு செய்தவர்களுக்கும் நிகழ்வை புகைப்படம் மற்றும் காணொலியாக பதிவு செய்தவர்களுக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவும் நீதிமன்றம் பணித்துள்ளது. சிஐடி அதிகாரிகள் நியமிக்கப்பட்டதோடு இறுதிச் சடங்கு ஊர்வலத்தில் ஒழுங்கீனமாக நடந்து பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிப்பவர்களுக்கு எந்தவிதமான சலுகையும் வழங்க வேண்டாம் என்று அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நான் தற்போது அரசியலில் ஈடுபடுவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நேற்று கண்டியில் மல்வத்து மற்றும் அஸ்கிரிய மகாநாயக்க தேர்களை சந்தித்து ஆசையினை பெற்றுக் கொண்டார். மகாநாயக்க தேர்களை சந்தித்து அங்கிருந்து வெளியேறும்போது ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கிய முன்னாள் ஜனாதிபதி தான் தற்போது அரசியலில் ஈடுபடவில்லை என்று தெரிவித்தார். மகாநாயக்க தேர்களுடனான சந்திப்பு சுமார் 1 மணி நேரம் நீடித்தது. இதன்போது நாட்டின் சமகால அரசியல் தொடர்பில் விவாதிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக பிடிக்கப்பட்ட 800 கிலோகிராமுக்கும் அதிகமான சுறா மீன்களுடன் 7 நபர்களை வெண்ணப்பூ பகுதியில் வைத்து கரையோர பாதுகாப்பு திணைக்கள அதிகாரிகள் கைது செய்தனர். வெண்ணப்பூவ வெள்ளம் என்கிற மீன்பிடி துறைமுகத்தில் முன்னெடுக்கப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது இந்த நபர்கள் கைது செய்யப்பட்டனர். சட்டவிரோதமாக பிடிக்கப்பட்ட 876 கிலோகிராம் சுறாமீன் தொகுதி பல நாள் மீன்பிடி படகொன்றில் மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 7 சந்தேக நபர்களும் இறுதி விசாரணைகள் மற்றும் சட்ட நடவடிக்கைக்காக வெண்ணப்பூ மீன்பிடி பரிசோதகர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இலங்கைக்கு சமீபத்தில் தொழிலதிபர் டட்லி சிறிசேனவால் இறக்குமதி செய்யப்பட்ட ரோல்ஸ் ராய்ஸ் மாடல் காருக்கு 70 மில்லியன் அபராதம் விதிக்கப்பட்டதாக வெளியான ஊடக செய்திக்கு இலங்கை சுங்கத்துறை சிறப்பு கவனம் செலுத்தியுள்ளது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்ட சுங்க இயக்குநர் சந்தன புஞ்சிகேவா சுங்க மீறல் தொடர்பான தகவல்களை வெளித்தரப்புக்கு வழங்குவதின் சட்டப்பூர்வ தன்மை தொடர்பில் சட்டம் அதிபரிடம் ஆலோசனை கோரியுள்ளதாக தெரிவித்தார். சட்ட ஆலோசனை கிடைக்கும் வரை அபராதம் மற்றும் விசாரணை குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்களை ஊடகங்களுக்கு வழங்க முடியாது என்றும் சுங்கத்துறை அறிவித்துள்ளது. அரசாங்க வட்டாரங்களை மேற்கோள் காட்டி வெளியான தகவலின்படி இறக்குமதி செய்யப்பட்ட ரோல்ஸ் ராய்ஸ் காரின் உண்மையான விவரங்கள் துல்லியமாக அறிவிக்கப்படாதன் காரணமாக அபராதம் விதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டுள்ள வெளிநாட்டில் மறைந்திருந்த ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி நேற்று மதியம் இந்தியாவிலிருந்து நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டார். சந்தேக நபரை அழைத்து வந்த பின்னர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகளால் அவர் காவலில் எடுக்கப்பட்டார். அழைத்து வரப்பட்ட நபர் கெசல்வத்து பகுதியைச் சேர்ந்த 34 வயதுடையவர் ஆவார். சந்தேக நபருக்கு எதிராக கொலை, கொள்ளை மற்றும் போதைப்பொருள் வைத்திருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. பின்வரும் குற்றம் தொடர்பாக சந்தேக நபருக்கு எதிராக நீதிமன்றத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 2015 கெசல்வத்தை காவல் பிரிவில் கூர்மையான ஆயுதத்தை பயன்படுத்தி கொலை செய்தமை, 2018 கொட்டாஞ்சேனை காவல் பிரிவில் நடந்த துப்பாக்கிச்சூடு மற்றும் கொலைக்கு உதவி செய்தல், 2021ஆம் ஆண்டு மட்டக்குளிய காவல் பிரிவில் கூர்மையான ஆயுதத்தை கொண்ட ஒரு நபரை தாக்குதல், 2021ஆம் ஆண்டு கொட்டாஞ்சேனை காவல் பிரிவில் உயிருள்ள கையெறி கொண்டு வைத்திருத்தல், கெசல்வத்தை, வெள்ளவத்தை மற்றும் புளூமெண்டல் காவல் பிரிவுகளில் கொள்ளை மற்றும் போதைப்பொருள் வைத்திருந்தமை, கொழும்பு எல்லைக்கு பொறுப்பான துணை காவல்துறை தலைவரின் மேற்பார்வையின் கீழ் மேலும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிய வருகிறது. கிளிநொச்சியில் நேற்றிரவு ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் பலியாகியுள்ளதோடு 2 படுகாயமடைந்துள்ளனர். இந்த விபத்து கிளிநொச்சி பரந்தன் A35 வீதியில் இடம்பெற்றது. இதன்போது முச்சக்கர வண்டியொன்றும் பார ஊர்தியொன்றும் ஒன்றுக்கொன்று மோதி விபத்து ஏற்பட்டது. இந்நிலையில் படுகாயமுற்ற 2 கிளிநொச்சி பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருகோணமலை வெறுகல் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள உப்பூரல் கிராமத்துக்குள் நேற்று அதிகாலை உட்புகுந்த காட்டு யானைகள் அங்கிருந்தவற்றை சேதப்படுத்தியுள்ளன. அத்துடன் வீட்டிலிருந்த உபகரணங்களும் காட்டு யானைகளால் சேதமாக்கப்பட்டது. கடந்த 2 மாதங்களுக்குள் உப்பூரல் கிராமத்தில் 6 வீடுகள் காட்டு யானைகளால் சேதமாக்கப்பட்டுள்ளன. அத்துடன் காட்டு யானைகளால் சேதமாக்கப்பட்ட வீடுகளுக்கு இதுவரை நஷ்டஈடுகள் கிடைக்கவில்லை என்று மக்கள் கவலை வெளியிட்டனர். எனவே இந்த விடயத்தில் உரிய அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டு காட்டு யானைகளால் பாதிக்கப்பட்ட வீட்டுக்கு நஷ்ட வீட்டை பெற்றுத்தர வேண்டும் என்று வெறுகல் உட்புற கிராம மக்கள் வேண்டுகோள் விடுத்து வருகின்றனர். வவுனியா தமிழ் மத்திய மகா வித்தியாலயத்தின் இல்லமை விலர் போட்டியின் ஆரம்ப நிகழ்வாக இன்றைய தினம் மரதனோட்ட போட்டி இடம்பெற்றது.
பாடசாலை வாயிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட மரதன் ஓட்டத்தில் 105 மாணவர்கள் பங்கு பெற்றியதோடு மயிலங்குளம் சந்தி வரை சென்று அங்கிருந்து மீண்டும் பாடசாலை மைதானத்தை வந்தடைந்தமை குறிப்பிடத்தக்கது. இம்முறை பாடசாலையின் மரதன் ஓட்டப் போட்டியில் பங்கு பெற்றிய அனைத்து மாணவர்களும் ஒரே சீருடையில் பங்கு பெற்றிருந்தமை விசேட அம்சமாகும். இந்நிலையில் முதல் 10 இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு மைதானத்தில் வைத்து வெற்றி கேடயங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. காலை வேளை நிலவுகின்ற குளிரான வானிலை காரணமாகவும் இன்றைய தினம் நுவரெலியாவின் பல இடங்களில் துகள் உறைபனி பொழிந்துள்ளது. நாட்டின் குறைந்தபட்ச வெப்பநிலை இன்றும் நுவரெலியாவில் பதிவாகியுள்ளதாக வளிமண்டல திணைக்களம் தெரிவிக்கிறது. அதற்கமைய நுவரெலியா வானிலை மையத்தில் 7.8 பாகை செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. இதேவேளை மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளில் அமைந்துள்ள நீரேந்து பகுதிகளில் கடும் பனிமூட்டம் நிலவுவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஹட்டன் நுவரெலியா, ஹட்டன் கொழும்பு பிரதான வீதிகள் மற்றும் கிளை வீதிகளில் இந்த பனிமூட்ட நிலை அதிகமாக காணப்படுகிறது. இதன் காரணமாக அந்த வீதிகளில் வாகனங்களை செலுத்தும் போது முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டவாறு மெதுவாகவும் அவதானத்தோடும் வாகனங்களை செலுத்துமாறு ஹட்டன் போலீசார் சாதகர்களும் கேட்டுக் கொண்டுள்ளனர். நாளை இலங்கையின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணத்திலும் மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டத்திலும் நாளை அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் தகவல் வெளியிட்டுள்ளது. பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் நாட்டின் பிற பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு, கிழக்கு, ஊவா மற்றும் சப்ரகமு மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் பொல்நறுவை மாவட்டத்திலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு, சப்ரகமு, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் அதிகாலை நேரம் சில இடங்களில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என்றும் வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மஹிந்த ராஜபக்ஷ பயன்படுத்திய ரகசிய அறைக்குள் வந்து சென்ற இளம்பெண் குருநாகலில் பிக்கு வெளியிட்ட பரபரப்பான சம்பவம். நேற்றைய தினம் துரத்திச் சென்ற போலீசாரை இடித்துவிட்டு தப்பித்த சிறிய ரக லொரியின் உரிமையாளர் துரத்திச் சென்று கைது செய்த இராணுவத்தினர் குறித்த நபருக்கு சிறைக்குள் இன்று நேர்ந்த நிலை. ரயில் பாதையில் ஓடிவந்த முச்சக்கர வண்டி இணையத்தில் வைரலாகும் சம்பவம். களத்தில் இறங்கிய போலீசார். மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் பலியான பாடசாலை மாணவன் இறுதிச் சடங்கில் வீதியில் சென்ற மக்களை கொலை செய்ய முயற்சி. பலரை கைது செய்ய நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. ரணிலின் திடீர் முடிவு, வெளிப்படையான அறிவிப்பு. ரணிலை போட்டியாக நினைத்த அரசியல்வாதிகளுக்கு இன்ப அதிர்ச்சி செய்தி. பாரிய மீன்களுடன் தென்னிலங்கை மீனவர்கள் அதிரடி கைது. கைதுக்கான திடுக்கிடும் காரணம். தன் நாய்க்குட்டிகளை நாட்டின் விலையுயர்ந்த காரில் ஏற்றி அழகு பார்த்த வர்த்தகர். ரோல்ஸ் ராய்ஸால் வந்த சிக்கல். நான் முட்டாளல்ல என்று தொழிலதிபர் டட்லி சிறிசேன பதிலடி. சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டவர் நேற்றிரவு கட்டுநாயகவுக்கு கொண்டு வரப்பட்டார். வெளியான குற்ற காரணங்களால் அதிர்ச்சி. நேற்றிரவு கிளிநொச்சியில் கோர விபத்து, பரிதாபமாக பலியான குடும்பஸ்தர். நள்ளிரவில் வீட்டை தட்டிய யானை, பின்னர் நடந்த சோகம். தமிழர் பகுதியில் சம்பவம். பாடசாலைகளில் ஆரம்பமாகி வரும் விளையாட்டுப் போட்டிகள், அதிகாலையில் இடம்பெற்ற மரதனோட்ட நிகழ்வு. நுவரெலியாவின் உறைபனி, வரலாறு காணாத குளிரில் உறையும் தென்னிலங்கை வாகன ஓட்டுநர்களுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை. வடக்கு, கிழக்கு உள்ளிட்ட பல பகுதிகளில் நாளை தினம் கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை.